அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் என்எஸ் நித்யா. இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாட்டு நலப்பணி திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். நாட்டு நலப்பணி திட்டம் மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் இணைந்து பணியாற்றுறதுக்கு நாமெல்லாம் சந்தோஷப்படணும். ஒரு வீட்டில் ஒரு அப்பா காலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அதுமா எங்கம்மா கிளம்புற அப்படின்னு அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. கல்லூரி மாணவியான அந்த பொண்ணு, நான் இன்றைக்கி கண்டிப்பாக போயாகணும்ப்பா அப்படின்றாங்க. இன்றைக்கி ஒரு நாளாச்சும் வீட்டில் இருக்கலாமே, வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது, நான் இன்றைக்கி போய் தான் ஆகணும் அப்படின்னு அந்த கல்லூரி மாணவி கிளம்புறாங்க. வேக வேகமாக கிளம்பி நாட்டு நலப்பணி திட்டத்துக்காக ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே எல்லா மாணவிகளையும் வந்துட்டாங்க. அந்த நாட்டு நலப்பணி திட்ட நிர்வாகிகள் அவங்களும் வந்துட்டாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த கோயிலில் உள்ள அனைத்து பூஜை சாமான்களும் எடுத்துகிட்டு வந்து வச்சு விளக்க சொல்கிறாங்க. அதற்கப்புறம் ஒட்டடை அடித்து அந்த கோயிலை சுத்தம் பண்ண சொல்கிறாங்க. அதில் அந்த மாணவி வேக வேகமாக எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக பார்க்குறாங்க. மற்ற மாணவிகள்லாம் அந்த நிர்வாகிகள் வர நேரத்தில் வேலை செய்வது போன்று அப்படியே பாவலா காமிச்சிட்டு மற்ற நேரத்தில் கொஞ்சம் அரட்டை அடித்து சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்ருக்காங்க. சின்சியராக வேலை செய்யாமல் ஏனோ தானோ என்று வேலை செய்கிறாங்க. இந்த கல்லூரி மாணவியும், ஏன் இப்படி சின்சியராக பண்ணிகிட்ருக்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாணவி எதுவுமே சொல்லாமல் சிறப்பாக அந்த விளக்குகள்லாம் விளக்கி எல்லா தூய்மை பணியையும் செய்கிறாங்க. இதை அந்த நிர்வாகிகள் கவனிச்சிட்டாங்க. என்எஸ்எஸ் நிர்வாகிகள் அவங்களுக்குள்ளே பேசிட்டாங்க, இந்த மாணவி எவ்வளோ சூப்பராக வேலை செய்கிறாங்க அப்படின்னு. அதற்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போய் தூய்மைப்படுத்துகிற பணி, ஒட்டடை அடிக்கிறது, கூட்டுறது, அந்த மாதிரி பணி அங்கேயும் இந்த கல்லூரி மாணவி சிறப்பாக சேவை செய்கிறாங்க. அதையும் அவங்க பார்த்துட்றாங்க என்எஸ்எஸ் நிர்வாகிகள். இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவங்க கண்ணில் படும்போதெல்லாம் இந்த பொண்ணு சின்சியராக வேலை பார்க்குறத பார்த்துட்றாங்க. அதுக்கப்புறம் டீ பிரேக் வருது. அப்போ எல்லாருக்கும் வரிசையில் நிற்க வச்சு டீ, ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கல்லூரி மாணவியை அந்த என்எஸ்எஸ் நிர்வாகிகளே கூப்பிட்டு அவங்க கையால் ஸ்நாக்ஸு, டீலாம் கொடுக்குறாங்க. நல்லா வேலை செய்கிறம்மா, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் போயிட்டுருக்கு. இன்னொரு முறை அவங்க கல்லூரியில் ரத்தத்தை எல்லாம் கண்டறிகிற அந்த முகாம் நடந்துச்சு. அப்போ அந்த கண்ணாடியில் ரத்தத்தை வச்சு அழுத்துவாங்கள, ஊசியை குத்தி அந்த கண்ணாடியெல்லாம் கழுவி கொடுத்தாங்க இந்த கல்லூரி மாணவி. எல்லா மாணவிகளும் செஞ்சாங்க. ஆனால் இவங்க லஞ்ச் பிரேக் கூட வேண்டாம், நான் செய்கிறேன் அப்படின்ட்டு செஞ்சிட்ருந்தாங்க. அந்த பணியை பார்த்து எல்லோரும் வியப்படைந்தாங்க. லஞ்ச் பிரேக் கூட போகாமல் செய்கிறாங்களே அப்படின்ட்டு எல்லோரும் வியப்படைஞ்சாங்க. கல்லூரி முடிவுற்றுது. அந்த இறுதி நாட்கள் எல்லோரும் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக அந்த நிர்வாகிகள், என்எஸ்எஸ் நிர்வாகிகள் ஒவ்வொரு மாணவியாக டிபார்ட்மெண்ட் வைஸாக கூப்பிட்டாங்க. எல்லாருக்கும் குட் அப்படின்னு சொல்லி போட்டு டிக் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. கல்லூரியிலேயே இந்த மாணவிக்கு மட்டும் அந்த சிறப்பாக பணியாற்றுறதுக்காக போற்றி புகழ்தக்க வகையில் பணியாற்றினாங்கன்னு டிக் பண்ணி கொடுத்தாங்க. இதை பார்த்த அவங்க கல்லூரி வகுப்பு தோழிகள், நாங்கள் எல்லா என்எஸ்எஸ் அந்த வேலைக்கெல்லாம் போனோம், நீ செலக்டடாக தான் வந்த, நீ வெளியூருங்கிறதுனால உன்னை சில விஷயத்துக்கு கூப்பிட்டுட்டு போகல, நாங்கள் வெளியூருங்கிறதுனால அனுப்பிட்டாங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் வந்தோம், எங்களை குட்டுன்னு போட்டுருக்காங்க, நீ சில இது வரல, ஆனாலும் உனக்கு போற்றி புகழத்தக்க வேலை செஞ்சுன்னு டிக் பண்ணி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த என்எஸ்எஸ் நிர்வாகி என்ன சொன்னாங்கன்னா, இந்த பொண்ணு செஞ்சாலும் சின்சியராக செஞ்சாங்க, முழு எஃபர்ட் போட்டு செஞ்சாங்க, அதுக்காக தான் இதை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அந்த கல்லூரி மாணவிகள் மௌனமாக இருந்தாங்க. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும், மனதார செய்யணும், கடுமையாக உழைச்சி செய்யணும். அப்போ நமக்கு என்றைக்குமே நல்லதாக நடக்கும். நன்றி, வணக்கம்.